ஓம் சாந்தி 23/9/2025. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்யுங்கள். பாபாவிடம் எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். ஆகையால் எந்த ஒரு அசுர காரியத்தையும் செய்யாதீர்கள். கேள்வி: உங்களுடைய இந்த யோக பலத்தின் அற்புதம் என்ன? பதில்: இந்த யோக பலத்தின் மூலம் தான் உங்களுடைய அனைத்து கர்ம இந்திரியங்களும் வசமாகி விடுகிறது. யோக பலம் இல்லாமல் நீங்கள் தூய்மையாக ஆக முடியாது. யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாக ஆகிறது. ஆகையால் தூய்மை ஆவதற்காக அல்லது உணவை சுத்தமாக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள். யுக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். பணிவோடு பேசுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை சொர்க்கம் அல்லது புதிய உலகத்தை எப்படி உருவாக்குகிறார் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. யாருமே தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் தந்தையிடம் எந்த விதமான வேண்டுதல்களையும் வைக்க தேவையில்லை. பாபா அனைத்தையும் புரிய வைக்கிறார். எதையும் கேட்பதற்கான அவசியம் இருப்பதில்லை. அனைத்தையும் தானாகவே புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் இந்த பாரத கண்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிந்திருக்கிறேன். நீங்கள் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார். தினம் தினம் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரும் ஒரு வார்த்தை கேட்கவில்லை என்றாலும் கூட புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். சாப்பிடுவது, பானங்கள் அருந்துவது போன்றவற்றில் கடினமாக இருக்கிறது என்று சில சமயங்களில் கேட்கிறார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்யுங்கள் என்று பாபா சொல்லிவிட்டார். நினைவு யாத்திரையின் மூலம் காரியம் செய்யுங்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஆனால் முக்கியமான விஷயம், பாபாவை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு அசுர காரியத்தையும் செய்யக்கூடாது. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். அவர் அனைவருக்கும் தந்தை. அனைவருக்குமான படிப்பை இவர் ஒருவர்தான் கொடுப்பார். குழந்தைகளே, சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்று பாபா அறிவுரை அளிக்கிறார். ராஜ்யத்தில் கூட பதவி இருக்கிறது. ஒவ்வொருவருடைய முயற்சியின்படி பதவி இருக்கிறது. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் பலனையும் அடைய வேண்டும். பாபா முயற்சி செய்ய வைக்க வருகிறார். பாபா எப்போது வருவார், என்ன செய்வார், எங்கே அழைத்து செல்வார் என்பது போன்ற எதையும் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் எங்கிருந்து வீழ்கிறீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார். ஒரே அடியாக உச்சியிலிருந்து விழுகிறீர்கள். நாம் யார் என்பது சிறிது கூட புத்தியில் வருவது இல்லை. இப்பொழுது உணர்கிறீர்கள். பாபா என்ன செய்வார் என்பது உங்களுக்கு கனவிலும் வந்ததில்லை. நீங்களும் எதையும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது பாபா கிடைத்திருக்கிறார் எனும் பொழுது இப்படிப்பட்ட தந்தைக்கு பலியாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பதிவிரதை பெண் இருக்கிறார் என்றால் முழுமையாக கணவனுக்கு பலியாகி விடுகிறார் அல்லவா? சிதை ஏறுவதற்கும் கூட பயப்படுவது இல்லை. இப்பொழுது பாபா கிடைத்திருக்கிறார் எனும் பொழுது இப்படிப்பட்ட தந்தைக்கு பலியாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பதிவிரதை பெண் இருக்கிறார் என்றால் முழுமையாக கணவனுக்கு பலியாகி விடுகிறார். சிதை ஏறுவதற்கு கூட பயப்படுவது இல்லை. எவ்வளவு தைரியம் இருக்கிறது! முன்பு அதிகமாக உடன்கட்டை ஏறினார்கள். இங்கே பாபா அப்படிப்பட்ட எந்த கஷ்டத்தையும் கொடுப்பது இல்லை. பெயர் என்னவோ ஞான சிதை. ஆனால் எரிவது போன்ற எந்த விஷயமும் இல்லை. வெண்ணெயிலிருந்து முடியை எடுப்பது போல முற்றிலும் சுலபமாக புரிய வைக்கிறார். உண்மையில் பல பிறவிகளுக்கான சுமை தலையில் இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு அஜாமிலன் மட்டுமில்லை, ஒவ்வொரு மனிதனும் ஒருவர் மற்றவரை விட அதிக அஜாமிலனாக இருக்கிறார்கள். கடந்த பிறவியில் என்னென்ன செய்தார்கள் என்பது மனிதர்களுக்கு என்ன தெரியும்? பாவம் தான் செய்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள்.
உண்மையில் ஒருவர் கூட புண்ணிய ஆத்மா இல்லை, அனைவரும் பாவ ஆத்மாக்கள். புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுவார்கள். புண்ணிய ஆத்மாக்கள் சத்யுகத்தில் இருக்கிறார்கள். யாராவது மருத்துவமனை போன்றவைகளை கட்டினார்கள் என்றால் அதனால் என்ன ஆகிவிடும்? ஏணிப்படி இறங்குவதிலிருந்து காக்கப்படுவார்களா என்ன? ஏறும் கலை ஆவது இல்லை அல்லவா? விழுந்து கொண்டேதான் செல்கிறார்கள். வாழ்ந்து கொண்டே அவரிடம் பலியாகும் அளவிற்கு மிகவும் அன்பானவர் ஆவார். ஏனென்றால் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார், தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, அனைவரிலும் உயர்ந்தவர். இப்பொழுது தந்தை குழந்தைகளை விழிக்கச் செய்து கொண்டு இருக்கிறார். யார் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றாரோ அப்படிப்பட்ட பாபா எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். ஆரம்பத்தில் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட பொழுது பாபா அவரே குழந்தைகளுக்கு சேவை செய்தார். அகங்காரம் எதுவும் இல்லை. பாப்தாதா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். எப்படிப்பட்ட கர்மத்தையும் இவரின் மூலம் செய்ய வைப்பேன் அல்லது செய்வேன் என்று பாபா கூறுகிறார். இருவருமே ஒன்றாகி விடுகிறார்கள். பாபா என்ன செய்கிறார், தாதா என்ன கர்மம் செய்கிறார் என்று தெரிகிறதா என்ன? கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலையை பாபாதான் வந்து புரிய வைக்கிறார். பாபா மிகவும் உயர்ந்தவர். மாயையின் தாக்கம் எவ்வளவு இருக்கிறது, இப்படி செய்யாதீர்கள் என்று ஈஸ்வரன் தந்தையே சொன்னாலும் கேட்பது இல்லை. பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த காரியத்தை செய்யாதீர்கள். இருந்தாலும் தலைகீழான காரியங்களை செய்து விடுகிறார்கள். தலைகீழான காரியங்களுக்கு தான் தடை செய்வார் அல்லவா? ஆனால் மாயை மிகவும் பலம் வாய்ந்தது. மறந்தும் கூட பாபாவை மறக்க கூடாது. எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், அடித்துக் கொள்ளுங்கள், கொட்டிக் கொள்ளுங்கள், ஆனால் பாபாவை மறக்க கூடாது. இப்படி எதையும் பாபா செய்வது இல்லை. ஆனால் இது கடைசியாக சொல்லப்படுகிறது, உங்களுடைய வாசலை ஒரு பொழுதும் விடமாட்டோம் என்று பாடல் கூட கிடைக்கிறது. என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். வெளியில் கிடைப்பதற்கு என்னதான் உள்ளது, வேறெங்குதான் செல்வது என்று புத்தியும் சொல்கிறது. பாபா ராஜ்யத்தை கொடுக்கிறார், பிறகு எப்பொழுதும் கிடைக்காது. அடுத்த பிறவியில் ஏதாவது கிடைக்கும் என்று இருக்கிறதா என்ன? இல்லை. இந்த பரலௌகீக தந்தை உங்களை எல்லையற்ற சுகதாமத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறார். குழந்தைகள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அதற்கு பாபா வழி கூறுகிறார். தங்களுடைய காவல்துறை தொழிலையும் செய்யுங்கள், இல்லை என்றால் டிஸ்மிஸ் செய்து விடுவார்கள். தங்களுடைய காரியத்தை செய்யதான் வேண்டும். கண்களை காட்ட வேண்டி இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அன்பால் காரியத்தை செய்யுங்கள். இல்லை என்றால் யுக்தியோடு கண்களால் கோபத்தை காட்டுங்கள். கைகளை பயன்படுத்தக்கூடாது. பாபாவிற்கு எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள். பாபாவிற்கு கூட குழந்தைகளை பற்றிய கவலை இருக்கிறது. முக்கியமான விஷயம் தூய்மையாக இருப்பது. பிறவி பிறவிகளாக நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைத்தீர்கள். ஆனால் எந்த பொருளையும் புரிந்து கொள்ளவில்லை. அழைக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக தூய்மையற்றவர்கள் தானே. இல்லை என்றால் அழைப்பதற்கு அவசியமில்லை, பூஜைக்கும் அவசியமில்லை. அபலைகளான உங்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது, பொறுத்து கொள்ளதான் வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். யுக்திகளையும் கூறிக்கொண்டிருக்கிறார். மிகவும் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்களே பகவான் எனும் பொழுது பிறகு ஏன் வேண்டுகிறீர்கள் என்று கேளுங்கள். காப்பு அணிவிக்கும் பொழுது நான் உன்னுடைய கணவன், கடவுள், குரு அனைத்தும் என்று சொல்கிறீர்கள். இப்பொழுது நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் எனும் பொழுது ஏன் தடுக்கிறீர்கள்? பகவானை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? தாங்களே தூய்மையாக்குபவர் ஆகிவிடுங்கள். இப்படி அன்போடு பணிவோடு பேச வேண்டும். கோபப்பட்டால் மலர்களை தூவுங்கள். அடிக்கிறார்கள்,
கொள்கிறார்கள், பிறகு வருத்தப்படுகிறார்கள். மது அருந்துகிறார்கள் என்றால் போதை ஏறிவிடுகிறது. தங்களை பேரரசன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். எனவே இந்த விஷம் கூட அப்படிப்பட்ட ஒரு பொருள். கேட்கவே கேட்காதீர்கள். வருத்தப்படுகிறார்கள் என்றால் பழக்கமாகி விடுகிறது, விலகுவதே இல்லை. ஓரிரு முறை விகாரத்தில் சென்றார்கள் என்றால் அவ்வளவுதான், போதை ஏறிவிடுகிறது. பிறகு விழுந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி போதை பொருள் போதையூட்டுகிறதோ விகாரமும் அது போலவே ஆகும். இங்கே அதிக உழைப்பு இருக்கிறது. யோக பலம் இல்லாமல் யாரும் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த முடியாது. அனைத்தும் உங்களுடைய யோக பலத்தின் அற்புதம். ஆகையால்தான் புகழ் இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து யோகம் கற்றுக்கொள்ள வருகிறார்கள். அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். வீடு வாசலில் இருந்து விலகி சென்று விடுகிறார்கள். அது அரை கல்பத்திற்கான செயற்கையான அமைதி. உண்மையான அமைதியை பற்றி யாருக்கும் தெரியாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களுடைய சுய தர்மமே அமைதி. இந்த சரீரத்தின் மூலம் நீங்கள் காரியம் செய்கிறீர்கள். சரீரத்தை எடுக்காத வரை ஆத்மா அமைதியாக இருக்கிறது. பிறகு எங்கேயாவது சென்று பிரவேசிக்கிறது. இங்கே சிலர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சிலர் சூட்சும சரீரத்தோடு அலைகிறார்கள். அது சூட்சும உடலாக இருக்கிறது. சிலது துக்கம் கொடுக்கிறது, சிலது நல்லவைகளாக இருக்கிறது. இங்கே கூட சில மனிதர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக உள்ளார்கள். அவர்கள் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. சிலர் அதிகம் துக்கம் கொடுக்கிறார்கள். சிலர் சாதுவாக மகாத்மாக்களைப் போல இருக்கிறார்கள். இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளே, நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சந்தித்துள்ளீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். எதை அடைவதற்காக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று பாபா கூறியுள்ளார். பாபா தங்களிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு இடமே இல்லை. தாங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை, புதிய உலகத்தை படைப்பவர் ஆவீர்கள். எனவே கண்டிப்பாக தங்களிடமிருந்து ராஜ்யம்தான் கிடைக்கும். கொஞ்சம் புரிந்து கொண்டு சென்றார்கள் என்றால் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் என்று பாபா கூறுகிறார். நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறோம். பெரியதிலும் பெரிய ஆசாமி பகவான் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். விஷ்ணு யார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. நாங்கள் இவருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்கிறார்கள். இந்த சக்கரம் போன்றவை உண்மையில் விஷ்ணுவிற்கானதா என்ன? இந்த அலங்காரம் பிராமணர்களாகிய நம்முடையது. இப்பொழுது இந்த ஞானம் இருக்கிறது. சத்தியுகத்தில் இந்த ஞானத்தை புரிய வைப்பார்களா என்ன? இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்வதற்கு யாரிடத்திலும் சக்தி இல்லை. நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்துள்ளீர்கள். இதனுடைய பொருளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கிறார். குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். நமக்கு இந்த அலங்காரங்கள் அழகாகவே இல்லை. நாம் இப்பொழுது படிப்பை அடைந்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு தேவதைகளாக ஆகிவிடுவோம். சுயதரிசன சக்கரத்தை சுற்றி சுற்றி நாம் தேவதைகளாக ஆகிவிடுவோம். சுய தரிசனம் என்றால் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை தெரிந்து கொள்வது. முழு உலகத்திலும் இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை யாரும் புரிய வைக்க முடியாது. பாபா எவ்வளவு சகஜமாக்கி புரிய வைக்கிறார். இந்த சக்கரத்தின் ஆயுள் இவ்வளவு அதிகமாக இருக்க முடியாது. இத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று மனித சிருஷ்டியின் விஷயங்களையே சொல்லப்படுகிறது. ஆமை எத்தனை, மீன்கள்
கோடிகள் எத்தனை என்று சொல்ல முடியுமா என்ன? இது மனிதர்களின் விஷயம். உங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். பாபா அனைத்தையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதன் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலகத்தை தூய்மையாக்குகிறீர்கள் எனும் பொழுது யோக பலத்தின் மூலம் உணவை சுத்தமாக்க முடியாதா என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். நல்லது, நீங்கள் அப்படி ஆகியுள்ளீர்கள். பிறகு நீங்கள் யாரையாவது தங்களுக்கு சமமாக மாற்றியுள்ளீர்களா? தந்தை வந்துள்ளார் மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எனவே இதை மறுக்கக்கூடாது. உலக ராஜ்யத்தை மறுத்தீர்கள் என்றால் முடிந்தது. பிறகு குப்பை தொட்டியில் போய் கிடப்பீர்கள். இந்த முழு உலகமும் குப்பையாகும். எனவே இதை குப்பை தொட்டி என்றே சொல்ல முடியும். உலகத்தின் நிலையை பாருங்கள், என்னவாக இருக்கிறது? நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் ஒரே ராஜ்யம் இருந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய கர்வம் இருக்கிறது எனும் பொழுது கொஞ்சமும் கேட்பது இல்லை. இவை அனைத்தும் தங்களுடைய கற்பனை என்று சொல்லிவிடுகிறார்கள். கற்பனையினால்தான் இந்த சரீரம் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளது. அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இது ஈஸ்வரனுடைய கற்பனை. ஈஸ்வரன் எதை விரும்புகிறாரோ அப்படி ஆகிறது. இது அவருடைய விளையாட்டு என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படி பேசுகிறார்கள். கேட்கவே கேட்காதீர்கள். பாபா வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் தங்களிடமிருந்து ஆஸ்தியை எடுக்கிறோம். நாங்கள் இப்பொழுது சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைவதற்கு வந்துள்ளோம் என்று வயதானவர்கள் கூட சொல்கிறார்கள். அனைத்து நடிகர்களுக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒருவருடைய நடிப்பு மற்றவரோடு சேராது. பிறகு நீங்கள் இதே பெயர் ரூபத்தில் இதே நேரத்தில் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய முயற்சி செய்வீர்கள். எவ்வளவு அளவற்ற வருமானமாக இருக்கிறது. கொஞ்சம் ஞானத்தை கேட்டால் கூட சொர்க்கத்தில் வந்து விடுவார்கள் என்று பாபா சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்தவர்களாக மாறுவதற்காகவே முயற்சி செய்கிறார்கள். எனவே முயற்சிதான் முதலாவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்படி பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்கிறாரோ எந்த அகங்காரமும் இல்லை. அதுபோல தந்தையை பின்பற்ற வேண்டும். பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும். மறுக்க கூடாது. இரண்டாவது, தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர் மிகவும் அன்பானவருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பலியாக வேண்டும். ஞான சிதையில் அமர வேண்டும். ஒரு பொழுதும் தவறுதலாக கூட பாபாவை மறந்து தலைகீழான காரியத்தை செய்யக்கூடாது. வரதானம் மகிழ்ச்சிகளின் குறையாத பொக்கிஷங்களில் நிரம்பி இருக்கக்கூடிய எப்பொழுதும் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்களாக. மகிழ்ச்சிகளின் கடல் மூலமாக தினமும் மகிழ்ச்சியின் குறையாத பொக்கிஷம் கிடைக்கிறது. எனவே எப்பேற்பட்ட நிலையிலும் மகிழ்ச்சி மறந்து போக முடியாது. அப்படியின்றி சொத்து என்ன ஆகுமோ, பரிவாரம் என்ன ஆகுமோ என்று எப்பேற்பட்ட விஷயத்திலும் கவலை ஏற்பட முடியாது. பரிவர்த்தனை தான் ஆகும் அல்லவா? பழைய உலகத்தில் எவ்வளவுதான் சிரேஷ்டமானதாக இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாமே பழையதேதான் ஆகும். எனவே கவலை இல்லாதவர் ஆகிவிட்டீர்கள். எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். பிராமணர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லதுதான், எதுவும் தீயது கிடையாது. உங்களிடம் எப்பேற்பட்ட அரசாட்சி இருக்கிறது என்றால் அதை யாரும் பறிக்க இயலாது. ஸ்லோகன்.
இந்த உலகத்தை ஒரு அலௌகிக விளையாட்டு என்றும் நிலைமைகளை விளையாட்டு சாமான்கள் என்றும் கருதி நடந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் நிராசை அடைய மாட்டீர்கள். அவ்யக்த சமிஞ்சை இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்லும் முயற்சி ஜுவாலை ரூபத்தினுடையதுதான் மீதம் இருக்கிறது. பாண்டவர்கள் காரணமாக யாதவர்கள் நின்றுவிட்டுள்ளார்கள். பாண்டவர்களுடைய உன்னதமான பெருமை ஆன்மீக பெருமையின் நிலை யாதவர்களின் குழப்பமான நிலையை முடித்துவிடும். எனவே உங்களுடைய பெருமை மூலமாக குழப்பமான ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியின் வரத்தை கொடுங்கள். ஜுவாலை ரூபம் என்றால் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலையை புரிந்து கொண்டு இதே ஸ்திதியில் இருங்கள். ஓம் சாந்தி.